அனைவருக்கும் வணக்கம். ஆடி வெள்ளி ஆவணி ஞாயிறு அந்த வரிசையில் அடுத்து வருவது புரட்டாசி சனி. இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் திருமாலுக்கு உகந்த நாளா விரதம் இருந்து வழிபட்டு வரும். ஆனா திருமாலை புரட்டாசி மாதத்தில் வழிபடுறதுக்கே சனி பகவான் தான் ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்காரு. புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம்னு சொல்லித்தான் காலங்காலமா வழிபட்டு வந்திருப்போம். ஆனா அதுதான் இல்லை. ஆதிசக்தியான பார்வதி தேவிக்கும் சிவனை வழிபடுறதுக்கு உகந்த மாதமா இந்த புரட்டாசி மாதம் தான். பாண்டவர்கள் இழந்த செல்வத்தை மீண்டு பெற கிருஷ்ணரே இந்த புரட்டாசியில் ஒரு விரதம் இருக்க சொல்லியிருக்காரு. அது என்ன விரதம்னு, சனி தோஷம் நீங்க பெருமாளை ஏன் புரட்டாசியில் வழிபடணும், இப்படி புரட்டாசி மாசத்தில் நடந்த பல ஆச்சரியமுட்ட நிகழ்வுகளையும், அதில் குறிப்பாக ஏழுமலையான் வாசம் செய்யும் திருமலையில் திருமால் என்னெல்லாம் அதிசயங்கள் நிகழ்த்தியிருக்காரு, புரட்டாசி மாதம் ஏன் இவ்வளவு சிறப்பாக வாய்ந்ததுன்னு பல பின்னணி புராண வரலாற்று சிறுகதைகளை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் புரட்டாசி விரதம் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பெருமாளுக்கு விரதம் இருக்கிறதோட மற்ற எந்தெந்த தெய்வங்களுக்கெல்லாம் விரதம் இருக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட தெய்வத்தை முன்னிறுத்தி வழிபட்டு வந்தாலே அந்த தெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் நம்பப்படுது. அந்த வகையில் ஒரு மாதம் முழுவதும் ஒரு தெய்வத்தை நோக்கி விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் அந்த தெய்வத்தோட அருள் முழுமையாக கிடைக்குமா. அந்த வகையில் காக்கும் கடவுளான விஷ்ணுவிற்கு உகந்த மாதமாக புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்கு. ஏன் இந்த புரட்டாசி மாதம் விஷ்ணுவிற்கு இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, அதிலும் குறிப்பாக சனிக்கிழமைன்னு தெரிஞ்சுக்கலாம். பத்மாவதி தாயாரை கரம் பிடிக்க ஸ்ரீனிவாச பெருமாள் திருமலையில் அவதரித்து புரட்டாசி மாதம் திருவேண நட்சத்திரம் தான். ஏன் சனி பகவானுக்குரிய சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்ததுன்னா, சனி பகவான் விஷ்ணுகிட்ட 2 முறை எல்லாரும் வெறுத்து ஒதுக்கிட்ட வந்த இந்த சனிக்கிழமை சிறப்பு வாய்ந்த தினமாக மாறணும்னு வர வாங்கியிருக்காரு. ரணியன் ரணிகசியோட சகோதரி ஹலிகா துவாபரகத்தில் விஷ்ணு பகவான் கண்ணனா பிறந்திருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவரை கொல்ல முயற்சி செய்ய அப்போவே சனி பகவானோட பார்வையில் ஹலிகா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறாங்க. அப்போது சனி பகவான் கிருஷ்ணர்கிட்ட வாங்கின வரம்படி சனிக்கிழமை விஷ்ணுவிற்கு உகந்த நாளாக கொண்டாடப்பட்டு வருது. அடுத்த கலியுகத்தில் பெருமாள் திருமலையில் அவதரித்த பிறகு ஒரு முறை நாரதர் சனி பகவான்கிட்ட போய், பூலகத்தில் எங்கே வேணும்னாலும் உன்னோட சக்தியை பயன்படுத்தி யாரை வேணாலும் நீ துன்பப்படுத்தலாம், ஆனால் திருமலை திருப்பதி பக்கம் போயிடாதுன்னு சனி பகவானை தூண்டு விடுற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. எதை செய்ய வேண்டாம்னு நம்ம சொல்கிறோமோ அதை செய்கிறது போல சனி பகவானை என்னை யார் என்ன செஞ்சிட முடியும்னு திருமலை மேலே தன்னோட காலை வைக்கிறாரு. திருமலையில் கால் வைத்த அடுத்தனுடைய சனி பகவான் பயங்கரமாக தூக்கி வீசப்படுறாரு. திருமலையில் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் மற்றவர்களை துன்பப்படுத்தி இன்பம் காண சனி பகவானே துன்பப்பட்டு நடுநடுங்கி திருவேங்கடனாக இருக்கும் மகாவிஷ்ணுகிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. கோபம் கண்ட திருமால் சனி பகவான்கிட்ட, என்னையே நினைத்து வாழும் என்னுடைய பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்கக்கூடாதுங்கிற நிபந்தனையோடு மன்னிப்பு வழங்குறாரு. சனி பகவானும் திருமால் கிட்ட, இனிமே நான் உங்களுடைய உண்மையான பக்தர்களை என்றென்றும் துன்பப்படுத்த மாட்டேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு. சனி பகவான் திருமால் கிட்ட ஒரு வரமும் கேட்டு வாங்கியிருக்காரு. நான் பிறந்த புரட்டாசி சனிக்கிழமை, அதனால் அந்த நாளை உங்களுக்கு உகந்த நாளாக மாற்றி உங்களுடைய பக்தர்கள் உங்களை எண்ணி பூஜை செஞ்சு வேண்டி வந்தா அவங்க கேட்குற வரத்தை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. திருமாலும் சனி பகவானுக்கு வரம் கொடுத்து சனிக்கிழமையை தனக்கு உகந்த நாளாக மாற்றிக்கிட்டாராம். அதனால தான் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளாக அதிக மகத்துவம் நிறைந்த நாளாக உருவாகியிருக்கு. சனி பகவானே ஆயுள் காரகர்னு சொல்லுவாங்க. இவர் சூரியன் மற்றும் சாயாதேவிக்கு பிறந்தவர். இவர் பிறந்ததும் புரட்டாசி சனிக்கிழமைங்கிறதுனால சனி கிரகத்தை கட்டுப்படுத்தும் சக்தி மகாவிஷ்ணுகிட்ட இருக்கு. நவ கிரகங்களில் ஒன்றான புதன் கிரகத்துக்குரியது புரட்டாசி மாதமாக பார்க்கப்படுது. எதனாலனா புதன் பகவானோட அதிதேவதையா மகாவிஷ்ணு இருக்காரு. அதனால புரட்டாசி மாத விரதமும் வழிபடும் பகவான் மகாவிஷ்ணுவோட அருளை பெற்றுத்தரும்னு நம்பப்படுது. சனி பகவானும் புதனும் நட்பு கிரகங்கள்னு சொல்றதால புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை அதிக சிறந்து வாய்ந்தது இருக்கு. சனி பகவான் பிறந்த இந்த புரட்டாசி மாதத்தில் சனி பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வந்தால் சனி தோஷம் நீங்கிறதோடு அஷ்டசனி, கண்டசனி, ஏழரை சனி போன்ற சனியோட பிடியில் இருப்பவர்கள் இந்த மாதத்தில் விரதம் இருந்து பெருமாளை மனதார பிரார்த்திப்பதின் மூலம் சனியோட உக்கிரகம் குறைந்து சனி பகவானால் ஏற்படும் தடைகள் நீங்கும்னு சொல்றாங்க. முன்னொரு காலத்தில் திருமலையில் பீமங்கிற ஒரு குயவன் வாழ்ந்து வந்தான். அவன் பெருமாளோட தீவிர பக்தனா இருந்திருக்கான். பரம ஏழையான பீமன் விரதத்தை மேற்கொள்ள கோவிலுக்கு போக கூட வசதி இல்லாமல் இருந்திருக்கான். அப்படியே கோவிலுக்கு போனாலும் அவனுக்கு பூஜை செய்ய தெரியாது. பீமன் குயவு தொழில் செஞ்சு வந்திருக்கான். கோவிலுக்கு போகும் சூழல் இல்லாதனால பெருமாள் எங்கேயே வரவழைச்சிட்டா என்னன்னு பீமனுக்கு தோன்றியிருக்கு. பீமன் அவங்ககிட்ட இருந்த களிமண்ணால ஒரு பெருமாள் சிலையை செஞ்சுருக்கான். அந்த சிலைக்கு பூஜை செய்ய பூக்கள் கூட வாங்க காசு இல்லை அவங்ககிட்ட. அவன்கிட்ட பொருள் வசதி இல்லை. அதனால தினமும் வேலையை முடிச்சுட்டு வந்த உடனே மீத இருக்க களிமண்ணிலேயே பூக்களை செஞ்சு அந்த பூக்களை மாலையாக கோத்து பெருமாளுக்கு போட்டு வந்திருக்கான். இப்படியே போட்டு இருக்கும்போது அந்த நாட்டை ஆண்டு வந்த அரசன் தொண்டைமானம் பெருமாளோட தீவிர பக்தனா இருந்திருக்காரு. அவர் ஒவ்வொரு சனிக்கிழமையும் திருமாலுக்கு போய் வெங்கடாச்சலபதிக்கு தங்க பூமாலை போடுறத வழக்கமாக வச்சிருக்காரு. அப்படி ஒரு வாரம் அவர் போட்டு வந்த பூமாலை தங்க பூமாலை அடுத்த வாரம் போய் பார்க்கும்போது களிமண்ணால் செய்யப்பட்ட பூமாலையாக மாறி இருக்குமா. இதை பார்த்து தொண்டமானுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிருக்கு. அங்கே உள்ள கோயில் அர்ச்சகரெல்லாம் பணியாளர்கிட்ட போய் கேட்குறாரு,
அவர்களுக்கும் இந்த விஷயம் பற்றி எதுவுமே தெரியல. இந்த விஷயத்தை நினச்சி குழப்பமடைந்த தொண்டமானே கனவில் தோன்றிய பெருமாள், நான் என்னோட தீவிர பக்தனான குயவன் பீமனோட மாலையைத்தான் ஏற்றுக்கிட்டேன். வறுமையில் வாடுற அவனுக்கு தேவையான உதவிகளை செய்யணும்னு அரசனுக்கு ஆணையிட்டிருக்காரு. திருமாலோட ஆணையின்படி அரசன் தொண்டமானம் குயவன் பீமனை சந்தித்து அவனுக்கு தேவையான பொருளுதவிகளை செஞ்சுருக்காரு. பெருமாள் மீது குயவன் பீமன் வைத்திருந்த பக்தியை கௌரவிக்கும் விதமாக இப்போவும் திருப்பதியில் மண் செட்டியில் தான் நெய்வேத்தியம் செஞ்சுட்டு வராங்க. புரட்டாசி மாதம் விஷ்ணுவிற்கு மட்டும் உகந்த மாதமாக இல்லாமல் சிவபெருமானுக்கும் உகந்த மாதமாக அவருக்கு வழிபாடுகள் நடத்தப்பட்டு தான் வருது. புரட்டாசி பௌர்ணமி தினத்தில் காலை வேளையில் சிவ வழிபாடு சென்சா முற்பவியில் செய்த பாவங்கள் நீங்குமாம். நண்பகலில் வழிபாடு செய்து வந்தால் முற்பிறப்பில் செய்த பாவங்கள் மட்டும் இல்லாமல் இந்த பிறவில் செய்த பாவங்களும் நீங்குமாம். மாலை பிரதோஷ வேளையில் சிவ வழிபாடு செஞ்சு வந்தால் சிவபெருனோட அருளால் 7 பிறவிகளும் செய்த முற்றிய பாவங்கள் எல்லாம் நீங்கிறதோடு நம்ம வேண்ட எல்லா வேண்டுதலும் நிறைவேறுமாம். அதே மாதிரி அம்பிகைக்கு உகந்த நவராத்திரி 9 நாட்கள் வழிபடும் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் வரும். சிவபெருமானின் அருளை பெற்றுத்தரும். கோதாரீஸ்வர் விரதம் வருவதும் இந்த புரட்டாசி மாதத்தில் தான். புரட்டாசி மாதத்தை பொதுவாக விரத மாதம்னு சொல்லுவாங்க. பார்வதி தேவி வன்னிய மரத்தடியில் அமர்ந்து சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்திருக்காங்க. பார்வதியோட தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் தன்னுடைய உடலில் பாதி பாகத்தை பார்வதிக்கு கொடுத்திருக்காரு. பார்வதி தேவியை ஞான கௌரியா மாற்றி சிவபெருமான் ஆசி வழங்கியிருக்காரு. இந்த தேவியை பிரம்மதேவன் கார்த்திகை மாதம் வளர்பிறை பஞ்சமி திதியில் வழங்கப்பட்டிருக்காரு. அந்த நாளைத்தான் ஞான பஞ்சமி கௌரமி பஞ்சமின்னு சொல்கிறாங்க. போர் வீரர்கள் தங்களோட வெற்றிக்காக இந்த தேவியை புரட்டாசி வளர்பிறை பிரதமையில் வழிபட்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி நம்மளும் புரட்டாசி வளர்பிறை பிரதமையில் அம்பிகையை வழிபட்டு வந்தால் அளவில்லா செல்வமும் ஞானமும் கிடைக்குமாம். புரட்டாசி மில்வரும் துர்வாஷ்டமி விரதம் சேஷ்டா விரதம் விநாயக பெருமானுக்கு உரிய விரதமாக கருதப்படுகிறது. இந்த நாட்களில் விநாயகரை வழிபட்டு வந்தால் அவரோட முழுமையான அருளை நம்ம பெறலாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி புரட்டாசி மாத வளர்ப்பிறை அஷ்டமி முதல் 16 நாட்களும் லக்ஷ்மி தேவியை நோக்கி பூஜை செஞ்சு விரதமிருந்து வழிபட்டு வந்தால் வறுமைகள் நீங்கி செல்வங்கள் அதிகரிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. துவாபர யுத்தத்தில் தங்களுடைய நாட்டை இழந்த வனவாசத்தில் துன்பப்பட்டு வந்த பாண்டவர்கள் சகல பாக்கியங்களையும் பெற ஸ்ரீ கிருஷ்ணரே ஒரு விரதம் இருக்க சொல்லியிருக்காரு. இந்த புரட்டாசி மாதத்தில் அந்த விரதத்தை ஆனந்த சதுர்த்தி விரதம்னு சொல்லுவாங்க. புரட்டாசி மாதத்தில் வரும் வளர்ப்பிறை சதுர்த்தி திதி அன்று ஆனந்த பத்மநாபனை வேண்டி கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரதமாம். அந்த விரதம் இந்த விரதத்தை செய்தால் தீராத வினைகள் எல்லாம் தீருமாம். அளவிட முடியாத ஐஸ்வர்யங்கள் வந்து சேருமாம். 14 வருடங்களாக இந்த விரதத்தை முறைப்படி கடைபிடித்து வந்ததுனால தான் பாண்டவர்களுக்கு தோல்வியே இல்லையாமா வெற்றிகள் அவங்களுக்கு வசமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா பிரத்தர்களோட ஆசையை நம்ம பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி தெய்வங்களோட ஆசையும் பிரத்தர்களோட ஆசையும் ஒருங்கிணைந்து புரட்டாசி மாதத்தில் தான் நமக்கு கிடைக்கிறதுனால இந்த மாதம் அதிக முக்கியத்துவம் பெறுந்த புரட்டாசி பௌர்ணமியை தொடர்ந்து வரும் தேய்பிறை 15 நாட்களும் மகாலய அமாவாசை இந்த காலத்தில் முன்னோர்களை நினைத்து பசியால் வாடும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது மூலமாக ஏழைகளோட பசி பறந்தோடுவது போல் நம்மளோட துன்பங்கள் அனைத்தும் நம்மளை விட்டு நீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த புரட்டாசி மாத பாகுலினத்தில் சிவபெருமானை வழிபடுறவங்களுக்கு துன்பங்களே நேராதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எதனாலன்னு பார்க்கலாம். திருச்சப முனிவரோட மகன் பலி அவனும் விநாயகரை வழிபட்டு பல வரங்களை வாங்கியிருக்கான். அந்த வரங்களில் முக்கியமானது பொன் வெள்ளி இரும்பாலான பறக்கும் கோட்டைகள். அந்த கோட்டைகளை வச்சுக்கிட்டு உலகங்களையும் துன்புறுத்தி வந்திருக்கான். திரைப்புலகங்களுக்கு அதிபதியான அந்த அசுரனோட தொல்லைகளை பொறுக்க முடியாத தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமான சரணடைஞ்சிருந்திருக்காங்க. அவனை காப்பாற்ற நினைச்ச விநாயகர் அந்த அசுரன் மீது போர் தொடுத்திருக்காரு. போரின் முடிவில் கடு சீற்றத்துடன் சிவனோடைய கருணை அந்த அசுரன் மீது பாய்ந்திருக்கு. திருப்புறனாகிய பலி சிவபெருமானோட காடியில் சரணடைஞ்சிருக்காரு. அப்படி அந்த அரக்கன் சிவனோட பாதத்தில் சரணடைஞ்ச தினம் புரட்டாசி மாத பௌர்ணமி. அந்த நாளைத்தான் பாகுலினன்னு அழைக்கிறாங்க. இந்த புண்ணிய திருநாளை சிவனை வழிபடுறவங்களுக்கு துன்பங்களே நேராது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களையும், புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மட்டும் உகந்த மாதமாக இல்லாமல் மற்ற தெய்வங்களுக்கு உகந்த மாதம்னு நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம். புதுசாக நீங்கள் என்ன விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்சோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் தொடர்ந்து பதிவிடுற எல்லா வீடியோஸுக்கும் உங்களுக்கு இமிடியேட்டாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அடுத்த வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நான் உங்களது இருக்கிறேன், உங்கள் ஆர்ஜே மகேஸ்வரி.